இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? என்னத்துக்கு ஆயத்தம்? இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது அவரோடே போவதற்கு ஆயத்தமா? ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த காணொளியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் நம்மை கூட்டி செல்ல வருவார் என்று சொன்னால் நீங்கள் போக ஆயத்தமா? நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு முதலாவது நியாயாதிபதி. நம்முடைய மனசாட்சியில் யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு வந்தால் நான் போக தயாராக இருக்கிறேனா? என்னுடைய மனசாட்சி இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் பலமடைய வேண்டும், இன்னும் கொஞ்சம் நான் பலப்பட வேண்டும், அநேக காரியங்கள் இருக்கின்றன, பாவ காரியங்கள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் நம்முடைய மனசு சொல்லும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நீங்கள் ஆயத்தமாய் இல்லை. இயேசு சொன்னார், நினையாத நேரத்தில் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் இந்த 2ஆம் வருகையிலே வருவார் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, ஆயத்தத்தோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். அதான் இயேசு சொன்னார், விழிப்பாயிருங்கள். அதாவது விழிப்பு என்கிற ஆங்கில வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் வாட்ச். ஆங்கிலத்திலே பார்ப்பதற்கு பல வார்த்தைகள் இருக்கின்றன. லுக் என்று இருக்கிறது, சி என்று இருக்கிறது, ஆனால் வாட்ச் என்றும் இருக்கிறது. இப்போ இந்த விழிப்பாக இருங்கென்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தையிலே பயன்படுத்தப்பட்ட ஆங்கில சொல் வாட்ச். மற்ற சொற்களுக்கும் இந்த வாட்சுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், வாட்ச் என்றால் உன்னிப்போடு கவனித்து கொண்டிருத்தால். டிவி பார்ப்பதை எப்படி நாங்கள் சொல்கிறோம்? வாட்சிங் டிவி. என்னடா டிவியில் என்ன நடக்குது என்று சொல்லி எங்களை அறியாமலே நாங்கள் உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவலாளி எப்படி நாங்கள் சொல்லுவோம்? சீமனோ லுக்மன் என்றோ அல்ல, வாட்ச்மேன். திருடன் எப்போ வருவார் என்று தெரியாதபடியால் எப்பொழுதும் அந்த காவலாளி விழித்து கொண்டிருக்கிறபடியால் வாட்ச்மேன் என்று சொல்கிறோம். அதே மாதிரியான விழிப்பு இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் ஒரு பாவின்ற உதாரணத்தை பயன்படுத்தி கூட சொல்லியிருக்கிறார். திருடனைப் போல நான் திடீரென்று வருவேன், நீங்கள் விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.